எலும்புகளை அந்த அளவுக்கு பலப்படுத்தும் அப்படிங்கிறதுனால தான் பிரண்டைக்கு வஜ்ரவல்லி அப்படிங்கிற இன்னொரு பெயரும் இருக்கிறத பார்க்குறோம். அப்போ பிரண்டைனா நமக்கு ஞாபகம் வர வேண்டியது என்ன? எலும்புகளை பலமாக்கக்கூடிய சக்தி இருக்கிறதுனால தான் அதற்கு பெயர் வஜ்ரவல்லி. அப்போ நம்ம எல்லாரும் வாரம் ஒரு முறையாவது பிரண்டையை உணவில் சேர்க்க வேண்டிய அவசியம் உண்டாங்கிற கேள்விக்கான பதில் நிச்சயமாக உண்டு. ஒரு காலங்கள்லாம் பார்த்தோன்னா சனிக்கிழமை என்று பொதுவாக கிராமங்களில் யார் வீட்டுக்கு நீங்கள் போனாலும் அன்றைக்கி அந்த கலவை சாதம்னு சொல்லக்கூடிய புளி சாதம், எலுமிச்சை சாதம், தயிர் சாதம் ரொம்ப லகுவான உணவு தான் இருக்கும். அந்த லகுவான உணவுக்கு கூடுதலாக பதார்த்தமாக பெரும்பாலான வீடுகளில் நான் பார்த்துருக்கேன், அக்ரஹாரங்கள் இருக்கக்கூடிய வீடுகளில் பார்த்துருக்கேன், அன்றைக்கு உணவு வெறும் இந்த கலவை சாதத்தோடு கூடி இருக்கக்கூடிய பிரண்டை துவையல் தான். ஏன் அப்படின்னா வயிற்றில் இருக்கக்கூடிய வாதத்தை குறைக்கக்கூடிய ஒரு அழகான தன்மை இருக்கிறதுனால. சனிக்கிழமையன்று பொதுவாக கலாச்சாரமாக ஒரு பொழுது விரதம்னு சொல்லக்கூடிய காலை உணவை தவிர்த்து மதிய உணவு சாப்பிடுகின்ற ஒரு நிலையில் வயிற்றில் இருக்கக்கூடிய வாதத்தை குறைத்து செரிமானத்தை சீராக்கக்கூடிய ஒரு அபூர்வ சக்தி இருக்கிறதுனால தான் கலவை சாதங்களோடு பிரண்டை துவையலை சேர்த்து சாப்பிடுகின்ற ஒரு கலாச்சாரம் நம்மிடம் இருந்த கலாச்சாரம்னு சொல்லலாம். பிரண்டை துவையலை கலவை சாதத்தோடு சேர்த்து நாம் சாப்பிட ஆரம்பிக்கும்போது அந்த வாதம் சார்ந்த, வயிறு உப்புசம் சார்ந்த, பசியின்மை சார்ந்த, பெருங்குடல் வாதம் சார்ந்த, மலச்சிக்கல் சார்ந்த நோய்கள் நம்மை விட்டு போய்விடுவதை பார்க்க முடியும்.